நம்ம இலக்கியா சொல்றத நம்ம ஜானகியும் கேட்குற மாரி இல்ல. அதே மாதிரி கார்த்திக்கும் கேட்குற மாரி இல்ல. "இங்க பாரு இலக்கியா, நீ வந்து இப்ப உன்னோட மாமன் பொண்ணு அப்படிங்கிறதுனால, அஞ்சலிய வந்து மறுபடியும் கார்த்திக் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்காத. அவ வந்து ஏற்கனவே ஏமாத்தி, என் புள்ளைய வந்து முழுசா எடுத்துட்டு போயிட்டா. இதுக்கப்புறமும் வந்து எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்ப போயிட்டு வந்து அவள மாத்துறேன், கீத்துறேன் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கியே. அது மட்டும் இல்லாம இப்போ அஞ்சலி வந்து மாறுவா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவ மாறுறதுக்குள்ள என் மகன் வந்து உயிரோடு இருப்பானா? கார்த்திக் வந்து உயிரோடு இருப்பானா? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கேட்டுட்டு வா இலக்கியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துன்னு இப்போ நேரா வந்து அங்க இருக்கிற ஒரு சாமியார், ஜோசியர்ன்னு ஒருத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா? அங்க வந்து போயிட்டு இந்த ஜாதகத்த எல்லாத்தையுமே குடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுல அவங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஜானகிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுக்க போகுது. ஏன்னா அவ்ளோ கான்ஃபிடென்ட்டோட அடுத்த கல்யாணத்த நம்ம கார்த்திக்கு பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தா, அவரு என்னடான்னா இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும் ஜானகியும் வந்து நம்ம இலக்கிய சொல்றத கேட்காம அடுத்தடுத்து வந்து நம்ம கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலியும் இப்போதைக்கு திருந்துறாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நம்ம இலக்கிய சொல்ற மாதிரி வந்து ஃபியூச்சர்ல வேணா கண்டிப்பா வந்து அவ திருந்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா சூப்பராகவே வந்து இருக்கு. அப்படி சப்போஸ் அவ திருந்திட்டு கார்த்திக்கோட குழந்தை இல்லைனாலுமே கூட வந்து சந்தோஷமா எந்த ஒரு கள்ளகபடமும் இல்லாம அவ இருந்தாலே வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா அப்படி வந்து இல்லாததுதான் இத்தனை நாளா வந்து மிகப்பெரிய பிரச்சனையா வந்து இருந்துட்டு இருந்துச்சு. அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது கௌதம் இருந்துக்கிட்டு நான் வந்து என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் தீருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து கார்த்திக் கல்யாணம் பண்ணிச்சு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா. இந்த மாதிரி வந்து 2 பேரும் இருந்துட்டு இருக்கும்போது, இங்க என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க நம்ம இலக்கியா. சரி ஓகே என்னதான் நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து இப்போ நேரா ஜோசியர் கிட்ட போயிட்டு அந்த ஜாதகத்த பத்தி வந்து ஜாதகத்த காட்டுறாங்க. அத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இந்த மாரி தான் இந்த ஜாதகத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. அதாவது மிகப்பெரிய ஒரு கண்டம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, அதே சமயம் வந்து அடுத்ததா இந்த கண்டம் எல்லாமே போகணும் அப்படின்னா, என் பையனுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடுமா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடுமான்னு கேட்குறீங்க. ஆனா இந்த ஜாதகத்துல ஒரே ஒரு கல்யாணம் தான் அப்படின்ற மாரி வந்து இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அது கேட்டதும் தான் வந்து இப்போ நம்ம ஜானகி பயங்கர அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா அடுத்து ஒரு கல்யாணத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தா, இங்க இவ்ளோ பெரிய இடிய வந்து இறக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அதே சமயம் வந்து இப்போ என்ன ஜோசியரா சொல்றீங்க? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. ஏற்கனவே ஒருத்தி வந்து என் பையன ஏமாத்திட்டான். என் பையன் வந்து இப்போ இந்த நிலைமையில இருந்துட்டு இருக்கான். இப்போ ஒரே கல்யாணம் தான் சொல்லிட்டு வந்து சொல்றீங்க. இன்னொரு கல்யாணத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ற மாரி வந்து கேட்டதுனால, நீங்க என்னதான் ஏற்பாடு பண்ணாலுமே கூட அது கல்யாணம் வரைக்கும் அதாவது தாலி கட்டுற வரைக்கும் போயிட்டு அது நின்னு போறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா கார்த்திக்கோட ஜாதகத்துல ஒரு கல்யாணத்துக்கு மேல அவனுக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.